சற்று முன்பு எடப்பாடி பழனிசாமியின் தலையில் விழுந்த மிகப்பெரிய ஒரு இடி, மிக முக்கியமான ஒரு காணொளி அப்படின்றதுனால வீடியோவை முழுமைக்குமே ஸ்கிப் பண்ணாமல் பார்க்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது நண்பர்களே. வாருங்கள் தற்போது வீடியோக்குள்ளே போகலாம். என்ன அறிவிப்பு வெளியாகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி பழனிசாமியை 2024ஆம் ஆண்டு நாடாளுமன்றத்துடைய தேர்தலில் இதுவரை இல்லாத அளவிற்கு எக்ஸிட் போல்ஸ்லாம் காரி துப்புதுங்க. எடப்பாடி பழனிசாமியுடைய தலைமை நம்மளும் நினைச்சது தான். அதிமுக 2 தொகுதிகளுக்கு மேல தாண்ட வாய்ப்பு இல்லை. அந்த 2 தொகுதிகளுமே கூட வாய்ப்பு, அதாவது எப்படின்னா, எந்த தொகுதியுமே அதிமுக டஃபஸ்ட் காம்படிஷனை கொடுக்கல. ரெக்கார்டு சொல்லுது. தென்சென்னை தொகுதியில் ஜெயவர்தன் இருக்கிறார் அப்படின்னாலும் கூட, அதே தென்சென்னை தொகுதியின் தற்போதைய சிட்டிங் எம்பியாக இருக்கக்கூடிய தமிழச்சி தங்கப்பாண்டியன் லட்சக்கணக்கில் தான் வித்தியாச வெற்றியை பெறப்போகிறார். ஓகேங்களா. இப்போது வேலூர் தொகுதி ஒரு டஃபஸ்டான காம்படிஷன் தொகுதி. அங்கே ஏசிஎஸ் வில் பி லீடிங். ஓகேங்களா. ஏசிஎஸ் அதிக வாக்குகளை பெற்று அவர் முன்னிலை பெறுவார் அப்படின்னு சொல்கிறாங்க. துரைமுருகனின் மகன் தோல்வியை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ அப்பேற்பட்ட சூழ்நிலையில் அதிமுக அங்கே வேலூர் தொகுதியில் தங்களுடைய களத்தை காணலாம் அல்லவா. ஏசிஎஸ் என்ற ஒரு பிராண்ட் அங்கே இருந்தாலும் கூட, கடந்த முறை ஏசிஎஸ் உங்கள் அணியின் சார்பாக அவர் போட்டியிட்டார். இதை பாருங்கள், காட்சிகளும் ஆட்சிகளும் மாறும் என்று சொல்வார்கள் அல்லவா. அது இதனை போன்ற விஷயத்திற்கு நன்றாக பொருந்தும். ஸோ இந்த ஒரு சூழ்நிலையில தான் தமிழகத்தில் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அந்த அரசாங்கத்திற்கு ஒரு நெருக்கடி முற்றுகிறதாகத்தான் இதை நம்ம பார்க்கணும். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா, எடப்பாடி ரொம்ப சேஃபாக இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார் அப்படின்னே சொல்லலாம். வரப்போகிற 2024ஆம் ஆண்டு நாடாளுமன்றத்துடைய தேர்தலின் நிலைப்பாடுகள் அவரை மாற்றக்கூடுமா அப்படின்றதையும் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் நண்பர்களே. எடப்பாடி பழனிசாமி ஆளில்லா அழகுராஜனானே. ஸோ அவ்வளோ சீக்கிரத்தில் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு வெற்றியை பெறுவேன், நீங்கள் வேணால் பாருங்கள் அப்படின்ற மாதிரியெல்லாம் தொடர்ந்து சொல்லி கொண்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் தான் நிறைய மாற்றங்கள் அப்படின்றது நடைபெறக்கூடும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது அப்படின்னே சொல்லலாம் நண்பர்களே. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம், என்ன அறிவிப்புகள், என்ன மாதிரியான மாற்றங்கள் அப்படின்றது நடைபெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத எல்லாமே நம்ம பொறுத்திருந்து காத்திருந்து பார்த்தால்தான் முழுமையான கள நிலவரங்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். எடப்பாடி பழனிசாமிக்கு தலையில் விழ வேண்டிய இடியாக எது எல்லாம் மாறப்போகிறது, என்னென்னலாம் மாற்றங்கள் நடைபெறப் போகிறது அப்படின்றத எல்லாமே நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் நண்பர்களே. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி ஷேர் பண்ணிக்கோங்க. எடப்பாடி ஐயா, தயவு செஞ்சு கட்சியை காப்பாற்றுங்க. கட்சியை குழி தோண்டி புதைச்சி வச்சுருக்கீங்க. 40-35% வாங்கிய கட்சி இப்போ 20க்கே அலையுது. ஸோ பி சேஃபாக இருங்க அதிமுக.